வந்து இந்த மாதிரி ஊருக்கு போகிறனாலே இறங்கிறதுக்குள்ளே நம்மளை ஒரு வழி பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் இப்போ வந்து மான்சூன் சீசன் வர வரைக்கும் நானும் பாப்பாவும் காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஊருக்கு போனது ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டு பாப்பாவுக்கு போய் இறங்கினோடனே பாப்பாவுக்கு ரன்னிங் ரேஸ், பாப்பா ரீன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரன்னிங் ரேஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு நாங்கன்ற மாதிரி இருக்கும். இந்த சைடில் அதனால் இந்த சைடு சாப்பிடணும், அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும்போது சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. மற்றபடி வந்து ராசி அல்வா, கிச்சடி, பூரி, வடைக்கறி இப்படி தான் வைப்பாங்க. அதுவே இந்த இதில் கொஞ்சம் ஸ்பெஷல். சாமி ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டாங்க பூஜை பண்ணுறதுக்காக. பாப்பா தூக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால். அண்டு நாங்கள் அந்த மாதிரி அவங்களாம் வந்து அங்கே சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் வெரைட்டிஸ் எதுவும் செய்யலை, நான் அம்மா மட்டும் தானே. அதனால வந்து அந்த ரேஞ்சுக்கு நல்லா சாப்பிட்டு கிளம்பும்போது ஒரு 6:30 7 o'clock இருக்கும் ஊருக்கு கிளம்பும்போது. அண்டு ஹாய் ஆல், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கான லாங் வீடியோ ஒரு ட்ராவல் வீடியோவாக இருக்க போகுது. எங்கள் நேட்டிவில் வந்து சாமி கும்பிட்ருந்தோம், அந்த விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்கள் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வீக் சாட்டர்டே தான் சாமி கும்பிட்ருந்தோம். சாட்டர்டே நைட் தான் சாமி கும்பிட்றதா இருந்தது. அதனால நாங்கள் சாட்டர்டே மார்னிங் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம் ஊருக்கு போகிறதுக்கு. ஊருக்கு ரீச் ஆக எப்படியோ ஒரு 3 hours or 2.5 hours ஆகிடும். போகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் அப்புறம் ஏர்லாம் செக் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பாப்பா வந்து இந்த மாதிரி ஊருக்கு போகிறனாலே சிப்ஸு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா இளநீ. இது ரெண்டும் டிஃபால்ட்டாக காரில் ஏறி உட்காந்தோன்னே அவங்க கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. நாம்ளும் அவங்க ரொம்ப கிராங்கியாக ஆகிட்டாங்கன்னா, கிராங்கி ஆகிறதுக்குள்ளே நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா நாம் தப்பிச்சோம். இல்லைன்னா ஊருக்கு போய் இறங்கிறதுக்குள்ளே நம்மளை ஒரு வழி பண்ணி எடுத்துருவாங்க. முன்ன குட்டி பேபியாக இருக்கும்போது கூட அவங்க ராவடியே பண்ணது கிடையாது. காரில் ஏறி கொஞ்ச நேரம் தான், ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour முழிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது, தூங்குறதே கிடையாது. ஃபுல் டே ஃபுல் ட்ராவலுமே முழிச்சிட்டே தான் வராங்க. அதனால அவங்கள கிராங்கி ஆக விடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ரொம்ப அழுது நம்மளை அப்செட் பண்ணி ஒரு பெரிய போரே வர வச்சுருவாங்க. இது வந்து மான்சூன் சீசன்றதுனால வெதரே ஒரு மாதிரி ரொம்ப சில்லாக அப்படி தான் இருந்துச்சு. சம்மரில் ட்ராவல் பண்ணும்போது வெயிலில் சுத்தமாக முடியாது, நாங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம். ஆனால் இப்போது வந்து மான்சூன் சீசன்றதுனால ஒரு மாதிரி சில்லாக ப்ரீஸியாக இருந்தது. ட்ராவலே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஊருக்கு போகிற வழியில் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஒர்க் இருந்தது. ஸோ அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டே போயிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலை அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிருந்தோம். அவர் வர வரைக்கும் நானும் பாப்பாவும் காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அங்கே போய்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து வேக்சினேஷன் ஷெட்யூல் இருந்துச்சு. அதனால் பாப்பாவுக்கு போயிட்டு ஊசிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்கே போயிருந்தோம். ஆக்சுவலாக இந்த முருகர் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். முத்துமலை முருகர் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடவுள் எங்கள் ஏரியாவில். முன்னெல்லாம் நாங்கள் ஊருக்கு போகும்போது இல்லைனா ரிட்டன் வரும்போது ஏதாவது டைம் வந்து உள்ளே போய் முருகரை பார்த்துட்டு தான் வருவோம். ஆனால் இப்போது வந்து ஒரு 3-4 months இருக்கும் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு, போகவே இல்லை. ஆனால் இந்த ஆன் த வேயில் கடவுளை பார்த்து இப்படி அட்டனன்ஸ் போடுறது மட்டும் விடுறது கிடையாது. எப்போல்லாம் இந்த வழியாக போகிறோமோ சாமியை பார்த்து ஸ்லோ பண்ணி நிறுத்தி சாமி கும்பிட்டு போகிறது. நாங்கள் ஊருக்கு போனது ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டு பாப்பாவுக்கு ஊசி போட்டுட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கு வேறு லைட்டாக கோல்டாகவும் இருந்தது, அதுவும் டாக்டரை பார்த்துட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கோயிலுக்கு போனோடனே இங்கே வந்து கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. போய் இறங்கினோடனே பாப்பாவுக்கு ரன்னிங் ரேஸ், பாப்பாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஊசி போட்டிருக்கே பாப்பா என்ன பண்ணணும்னு நினச்சா பார்த்தா க்யூட்டி பை மாதிரி ஓடி வந்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பாப்பாவும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரன்னிங் ரேஸு அப்படிலாம் சொல்லிட்டு சூப்பர் ஃபன்னாக இருந்தது. அப்புறம் அது முடிச்சுட்டு லெமன் அண்ட் ஸ்பூன், அப்புறம் மியூசிக்கல் சேர், அதுக்கப்புறம் கயிறு இழுக்கிறது, பாய்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சாக் ரேஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. சூப்பர் ஃபன்னாக இருந்தது. அப்புறம் கேர்ள்ஸ்க்கு வந்து கயிறு இழுக்கிறது, அப்புறம் உரி அடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே ரிலேட்டிவ்ஸ் தானே, அதனால் எதுவும் ஆக்வர்டாக இருக்காது. சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. இதில் நான் அதிகமாக லேடிஸ் கேர்ள்ஸ் யாரோட பிக்சர்ஸுமே அவ்வளோவா நான் காட்டல. ஏன்னா அவங்க ப்ரைவசி அஃபெக்ட் ஆகக்கூடாது இல்லையா, அதனால தான். வீடியோ வந்து நல்லா கிளியராக தான் எடுத்திருந்தோம். பட் அது வந்து ஃபேஸ் எப்படி எனக்கு ப்ளர் பண்ணுறதுன்னு தெரியலை. அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து ஜூமில் வச்சுட்டேன்.
அதனால உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் என்னடா ஃபுல்லாக கால் எடுத்து வச்சுருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். இந்த சாமி கும்பிடுறது வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்க எல்லா ஊர்லேயுமே கும்பிடுவாங்க. நிறைய ஊரில் கும்பிடுவாங்க. பட் ஆனால் எந்த ஊர்லேயும் இந்த அளவுக்கு இவ்வளோ செலப்ரேட்டிவாக நடக்குதான்னு கேட்டால் எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் மட்டும்தான் இவ்வளோ ஃபன்னாக மார்னிங் வந்து லேடிஸை வந்து இப்படி கேம்ஸ்லாம் விளையாடுறது அதெல்லாம் இங்கே மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பாய்ஸ்க்கான கயிறு இழுக்கிற போட்டி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு சீட்டிங் நடந்துடுச்சு. ஃபுல் வெயிட் எல்லாமே அந்த சைடு போய் நின்றுட்டாங்க. இந்த சைடு இழுக்கிறதுக்கு கூட ஆளே இல்லை. அதனால் இந்த சைடு செம்ம பங்கமாக அவுட் ஆனாங்க. செம்ம காமெடியாக இருந்துச்சு பார்க்கவே. அங்கே கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே ஒரு 4:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூன் லன்ச்சு ஆக்சுவலாக அங்கேயே போட்டிருந்தாங்க. அப்பயும் வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ அது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு போலி காஃபிலாம் குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு 7:30 8க்கு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போயாச்சு கோவிலுக்கு. நாங்கள் கரெக்டாக போயிருக்கும்போது சக்தி அழைக்கிறது இருக்கு இல்லையா, அது நடந்துகிட்டு இருந்தது. கொஞ்சம் ஆன் டைமுக்கு போயாச்சு லேட் ஆகாமல். அண்ட் இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே சாமி கும்பிட்டு முடிக்கவே மிட் நைட் ஆகிடும். ஒரு 1 o'clock 2 o'clockலாம் ஆகிடும் அங்கே சாமி கும்பிட்டு முடிக்க. இந்த வருஷம்தான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. ஒரு 12 o'clock அந்த மாதிரி இருக்கும்போது சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. மற்றபடி வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் லேட்டு தான் ஆகும். 1 o'clock அந்த மாதிரி ஆகிடும் அந்த சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கு. அன்றைக்கி நைட் டின்னர் வந்து காசி அல்வா, கிச்சடி, பூரி, வடைக்கறி, இட்லி, ஊத்தாப்பம், பொடி தோசை அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பர் எம்மியாக இருக்கும். அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மெனு கார்டில். ஒரு வருஷம் வந்து பரோட்டா, கொத்து பரோட்டா, சப்பாத்தி அந்த மாதிரி இருக்கும். இந்த வருஷம் வந்து இந்த மெனு. அந்த மாதிரி வருஷம் இந்த மெனுவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க. அதுவே இந்த இதில் கொஞ்சம் ஸ்பெஷல். இப்போ பார்த்தீங்கல்ல ஒரு குட்டி தம்பி, அவனுக்கு வந்து சாமி பம்பாடிச்சு. அதுவும் வந்து சாமி வந்துடுச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டாங்க பூஜை பண்ணுறதுக்காக. எல்லாம் ரெடி பண்ணோன்னே எல்லோரும் சூப்பராக திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. எல்லார் வீட்டிலேருந்தும் மாவு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அது எல்லோரும் சாமி கும்பிட்டு முடித்தோடனே எல்லோரும் கொடுத்து நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறது ஒரு பெரிய விஷயமாயிடும். நாங்கள் வந்து கொஞ்சம் கூட்டம்லாம் கம்மியானோடனே அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் சாமி கும்பிடவே போயிருந்தோம். ஏன்னா கூட்டத்தில் வந்து பாப்பா தூக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால். அண்டு நாங்களும் திருப்தியாக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் அப்படியே கட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி வித் மட்டன் குழம்பு எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே வந்து கோயில்லேயும் ஃபங்க்ஷன் இருக்கும். ஆனால் அன்றைக்கி வந்து வெறும் பாய்ஸ் மட்டும்தான் போய் அங்கே நான்வெஜ் சாப்பிட முடியும். லேடிஸ் யாரும் அலோட் கிடையாது. அதனால் என்னோடய ஹஸ்பண்ட், அப்பா அந்த மாதிரி அவங்களாம் வந்து அங்கே சாப்பிட்டுக்குவாங்க. இந்த டைம் வந்து எங்கள் வீட்டில் வந்து அம்மா என்னென்ன செஞ்சுருந்தாங்கன்னா மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, ஃபிஷ் ஃப்ரை அதெல்லாம் அம்மா செஞ்சுருந்தாங்க. எப்போவுமே இந்த சண்டே வந்து நிறைய வெரைட்டிஸ் செய்வாங்க அம்மா. ப்ரானு, ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன், காடை அந்த மாதிரி நிறையா செய்வாங்க. பட் ஆனால் இந்த டைம் வந்து அக்காவும் ஊர்லேருந்து வரலையா, அதனால் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் எதுவும் செய்யலை. நான் அம்மா மட்டும் தானே, அதனால் வந்து கம்மியாகவே செஞ்சாச்சு. ஃபிஷ் அண்ட் மட்டன் மட்டும்தான் இந்த டைம் வந்து நாங்கள் செஞ்சுருந்தோம். நம்ம என்ன தான் சமைச்சு சாப்பிட்டாலும் அந்த நம்மளே சமைக்கிறதுனாலே என்னவோ தெரியல, எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது சாப்பிட்ட மாதிரி. அன்றைக்கி ஊருக்கு போயிருந்தப்போ இன்றைக்கி ஒரு புடி அந்த ரேஞ்சுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்தேன். அம்மா சைட் பை சைடு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு மட்டன் சுக்கா, ஃபிஷ் குழம்பு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊருக்கு கிளம்பும்போது ஒரு 6:30 7 o'clock இருக்கும் ஊருக்கு கிளம்பும்போது. அண்ட் இந்த புதுசாக இருக்குல்ல டேஷ்போர்டில் இந்த போட், இது வந்து நாங்கள் அங்கே ஊரில் ஷாப்பிங் போயிருந்தோம், அந்த இடத்துல வாங்கியிருந்தது. இது ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தார். ஆன்லைன்லாம் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்தோம், 400 சம்திங் வந்துச்சு. ஆனால் இது வந்து லோக்கல் ஷாப்பில் அங்கே வாங்கியிருந்தோம். 200 rupees தான். பயங்கர ஒர்த்தாக இருந்தது. அதே மாதிரி க்யூட்டாக இருந்தது. கார் வந்து எந்த டைரக்ஷன் போதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த போட்டும் மூவ் ஆகிட்டு. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ. See you in the next vlog. Bye.